தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷனில் எல்லாருமே கண்டிப்பாக வாக்களிக்கணும். நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் வாக்களிச்சுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். காங்கிரஸ் இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, அவங்க ஒரு கூட்டணியாக இருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே இருக்காங்க, அவங்க தேமுதிக எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக இருக்காங்க. அதே மாதிரி பிஜேபியும் இருக்காங்க, பாமக இருக்காங்க, அவங்க ஒரு கூட்டணியாக இருக்காங்க. இது இல்லாமல் நாம் தமிழர் இருக்காங்க, தனியாக நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடுங்க, பட் ஓட்டு போடுங்க. நீங்கள் ஓட்டு போடலன்னா உங்கள் ஓட்டை கல்ல ஓட்டாக மாற்றி போட்டுருவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடுங்க, அது உங்கள் விருப்பம். பட் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சிந்திச்சுட்டு ஓட்டு போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு இங்கே யார் வேணுங்கிறத விட யார் வேணாங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். யார் வேணாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படும். நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடுங்க, பட் அதுக்கு முன்னாடி யோசித்து ஓட்டு போடுங்க. வருங்காலத்தை யோசித்து ஓட்டு போடுங்க. ஏன்னா ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ வர நாட்களில் யார் வளர்ச்சியை கொடுப்பாங்க அப்படிங்கிறத யோசித்து ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் உங்கள் கையில் இருக்க வாய்ப்பு. இதை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ஓட்டு போடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு த சேனல்.